சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிக்கிற மலைக்கு முழு கோழியை வச்சு மசாலா தடவி கிரில் சைடுல சுட்டு தான் சாப்பிட போறோம். வாங்க பார்க்கலாம். வந்து நம்ம முழு கோழியை வச்சு கிரில் தான் பண்ண போகிறோம். அதனால் கோழியை வந்து கீந்தி விட்டுக்குவோம். கோழி எதுக்கு வந்து நம்ம கீந்துறோம்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ கீந்திக்கிறோம். நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ண போயிருக்காரு. அது வரைக்கும் நம்ம வந்து கிரில்லுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து கிரில்லுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறி எடுத்து மேலே வச்சு நல்லா மசாலாவை தடவிக்கலாம். நல்லா கோழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலாவை தடவியாச்சு. இப்போ இதில் வச்சு 1 மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்கலாம். நம்ம வந்து கோழியை வந்து வேக வைக்கணும். அதனால் அடுப்பை வந்து முன்னாடியே எரிய விடணும். இப்போ அடுப்பை வந்து எரிச்சிக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன கட்டையெல்லாம் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா எரியும். பார்த்தீங்கன்னா சுற்றி சரியான மழை. அடுப்பெரிக்கிறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பாவம் நம்ம தம்பி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்புல. அவருக்காகவே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. கோழி நல்லா 1 மணி நேரம் ஊறிட்டு இப்போ நம்ம கம்பு குச்சியில் எடுத்து செட் பண்ணிவிட்டு கிரில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கட்டு கம்பி வச்சு கட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கம்பில் எல்லாத்தையும் கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கிரில் சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். இப்போ கிரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுடுது. சூப்பராக இருக்குது கிரில்லு. சுடுது. சாரல் தூடுது. அதுக்கும் சுட சுட இந்த கோழியை சுட்டு திங்கிறது சூப்பராக இருக்கு. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க.